ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நான் சரவணா எலைட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காசு வந்து எதில் சேர்த்து வச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உண்டியலில் சேர்த்து வச்சு வாங்கினது தான். இந்த உண்டியல் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ இருந்துச்சுன்றதை சொல்லிடுறேன். இப்போ வந்து புதுசாக ஒரு உண்டியல் வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து இனிமேல் வந்து காசு சேர்க்கணும். ஏன்னா இது வந்து இது வந்து இனிமேல் உடச்சாச்சு. இனிமேல் இதில் வந்து காசு வந்து சேர்க்க முடியாது. சும்மா சில்லறையை வந்து சும்மா போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் சில்லறையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த காசை வந்து இது வந்து இப்போ சேர்த்து வச்சதில்ல, ஒரு வருஷமாக வந்து இதில் சேர்த்து வச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் கொடுக்குறதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் மாமா யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது, அப்புறம் இசாந்து கையில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாங்குறது எல்லாமே இசாந்துக்கு தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா 7321 ரூபா வந்து இருந்துச்சு இந்த உண்டியலில். அதனால் திரும்பி வந்து இதில் வந்து சேர்த்து வைப்போம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 500 நோட்டு 200 நோட்டு தான் மேக்ஸிமம் வந்து போடுவேன். ஊருக்கு போயிட்டு வந்தால் அந்த காசு எல்லாமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்க மாட்டாங்க. அது வந்து நான் என்னோடய தனிப்பட்ட செலவு பண்ணும்போது நான் இதில் வந்து சேர்த்து வச்சுடுவேன். அப்போவே வந்து நான் அச்சதீதிக்கு எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக சும்மா வந்து சேர்த்து வச்சுருந்தேன். அதனால் இந்த வாட்டி அச்சதீதிக்கு வாங்குவோம் அப்படின்றதுக்காக இது வந்து நான் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கஜானாவில் வாங்கினது 1 கிராம் காயின்னு. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஜானா வந்து தெரியும். இதில் வந்து கருப்பு கலரில் வந்து அடிச்சிருப்பாங்க, அது வந்து கஜானா சொல்கிறேன். இதில் வந்து 1 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா புக் பண்ண ரேட்டுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். 13,975 ரூபா இருக்கும்போது வாங்கிட்டேன். ஆனால் மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது. ஏன்னா ஆனால் வாங்கினது வந்து அச்சதீதி அன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன். சரவணா எலைட்டில் வந்து வாங்கணும்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் இங்கே வந்து மார்க்கெட் ரேட்டோட நமக்கு கம்மின்ற போது ஒரு 380 ரூபா வருது. இதே ஷாப் ரேட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 ரூபா வந்து நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது. அது ஒரு ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னோடனே எனக்கு ரொம்பவே வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதனால் இந்த உண்டியலை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. பரவாயில்ல, அதுக்கப்புறம் தான் இந்த உண்டியலை இனிமேல் வந்து நான் சேர்க்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது சரவணா எலைட்டில். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து பாலிஷு இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பாலிஷ் பண்ணி தருவாங்க. ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி தருவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு சரி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோன் நகைகள், அப்புறம் அன்கட் நகைகள், ரூபி நகைகள், மெழுகு நகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்து அதோட நிறம் வந்து மாறுமா. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாலிஷ் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளியுமே இவங்க வந்து பாலிஷ் பண்ணி தருவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேட்டோட நமக்கு ஒரு 380 ரூபா வந்து கம்மியாகுது, ஷாப் ரேட்டோட நமக்கு ஒரு 300 ரூபா கம்மியாகுது அப்படின்னோடனே நான் வந்து காயின் வந்து வாங்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ காயினோட வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஆனால் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 2% வந்து போடுவாங்க வேஸ்டேஜ். பார்த்திங்க அப்படின்னா 2% போடுவாங்க. இதே 250 மில்லிகிராம்லாம் வந்து இருக்குது. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காது வச்சு வளையம் இருக்குல்ல, அந்த காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமே 8% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அப்புறம் ஸ்கொயர் டைப்லாம் வந்து இருக்குது, அதுக்கு வந்து 4% வந்து போடுறாங்க. நார்மல் டேஸில் வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்கும். இப்போ இந்த ஆஃபர்னால் இந்த வேஸ்டேஜ் வந்து இப்போ கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க மார்க்கெட் ரேட்டோட 300 ரூபா கம்மி, 350 ரூபா கம்மியாக. ஸோ அந்த ரேட்டுக்கே தான் நமக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. நான் போன டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9 மணிக்கு 8:59 20ஆம் தேதி. ஏன்னா அன்றைக்குமே அச்சதீதி 11 மணி வரைக்கும் அச்சதீதி இருக்குன்னொன்னே நான் காலையிலே வந்து போயிட்டேன். போனதுக்கப்புறமேட்டுக்கு சாமி கோயிலுக்கு போயிட்டு காயினை வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா காயினும் எல்லா ஜுவல்ஸ்லையுமே வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. அந்த டேக்லேயே வந்து நமக்கு இருந்துடுது. இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா 0.498 மில்லிகிராம் வந்து இருக்குது. ஒரு 2 மில்லிகிராம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. 13,980 ரூபா. ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 14,360 ரூபா வந்து இருக்குது. ஷாப் ரேட்டு பார்க்கும்போது 14,280 ரூபா வந்து இருக்குது. எப்படியுமே வந்து நமக்கு 300 ரூபா, இதே மார்க்கெட் ரேட்டும் போது 380 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் வந்து பே பண்ணுறோம். இந்த 498 மில்லிகிராமுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. நான் கால்குலேட்டரை வச்சு அங்கேயே வச்சு நான் செக் பண்ணேன். ஏன்னா மில்லிகிராம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெயிட் வந்து அதே வெயிட்டில் தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா 500 இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஸோ 500 நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நம்ம அதே வெயிட் தான் இருக்கும்னு நம்ப முடியாது. அதனால் வெயிட் பார்த்துட்டு நீங்கள் அங்கேயே ஒரு வாட்டி நீங்கள் வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து கொடுத்துருக்காங்க SST 916 500 மில்லிகிராம். ஸோ இதில் எதுவுமே வந்து HUD நம்பர் வந்து கிடையாது, கடையோட சீல் தான் வந்து இருக்குது. அது இல்லாமல் 1 கிராமுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு HUD நம்பர் வந்து இருக்கும். நமக்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 7170 ரூபா வந்து வருது. ரவுண்டு பண்ணுறதுக்காக 7171 ரூபா. நான் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா 7200 கொடுத்தேன். அவங்க மீதி பேலன்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேர்த்து வச்ச காசில் வந்து வாங்கும்போது ரொம்பவே அந்த ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஸ் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேகு, அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இந்த டாகோடையே வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து கஜனா சொல்லியில் வாங்கினது. இது வந்து 13/4/2026. இது வந்து தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி முதல் நாள் வந்து வாங்கினது. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.60 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. மொத்தமாக ரேட் பார்த்திங்க அப்படின்னா அந்த 60 மில்லிகிராமுக்கும் வந்து ரேட் வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ 14,058. ஆனால் மார்க்கெட் ரேட் நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 13,975 ரூபா. ஸோ அதுக்கு மட்டும் GST மட்டும் பே பண்ணி மொத்தமாக வந்து 14,481 ரூபா வந்து பே பண்ணேன். அது இல்லாமல் இந்த ஒரு மெட்டியும் வந்து வாங்கினேன் இந்த வாட்டி அச்சதீதிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டி வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்போயும் வந்து அச்சதீதிக்கு வந்து மெட்டி வாங்கினதில்லை. இந்த வாட்டி வந்து காயின் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி மெட்டியும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 5.360 மில்லிகிராம் வந்துருச்சு. இல்லை என்ன அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோடு நமக்கு 245 ரூபா. மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 260 ரூபா இருந்துச்சு நான் போனப்போ 13/4/2026 அப்போ. ஆனால் அவங்க வந்து மார்க்கெட் ரேட்டோட 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்போயுமே வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும், மார்க்கெட் ரேட்டோட உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது, இந்த மெட்டி கொலுசு இதுக்கெல்லாம். இதே நீங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க செய்குலி சேதாரம் வந்து இருக்குமா அப்படி சொல்லிட்டு. வெள்ளி கொலுசு மெட்டிக்கு வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது, மார்க்கெட் ரேட்டோடு உங்களுக்கு கம்மி பண்ணியும் தருவாங்க 15. சில டைம் வந்து நார்மல் டைம் வந்து 10 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு. இதே ஃபெஸ்டிவல் டைம் வந்து 20 ரூபா. அந்த மாதிரி 10 ரூபாலேருந்து 20 ரூபா எவ்வளோ நாளும் வந்து கம்மியாகும். இது வந்து கஜானா சொல்கிறீங்களா வந்து சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அதனால் இந்த இது வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொருட்கள் 92.5 எல்லாம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து பீஸ் ரேட் வந்து போடுவாங்க. இதே வந்து நீங்கள் ஆன்டிக்கில் இதே வந்து ஆன்டிக்கில் வந்து மெட்டி இருக்குது, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து வராது, பட் செய்குலி வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து வரும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வரும். ஆன்டிக் ஜுவல்லரி, ஆன்டிக்கில் வந்து நீங்கள் சில்வர் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா, சில்வர் பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து போடுவாங்க. இதில் வந்து நான் கிராமுக்கு வந்து 15 ரூபா. அப்போ நான் ஒரு 5 கிராம் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு 5 கிராமுக்கு வந்து 15 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க ஒரு கிராமுக்கு. எனக்கு ஒரு 75 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 75 ரூபா எனக்கு கம்மி. நான் GST மட்டும் பே பண்ணி இந்த மெட்டி பார்த்திங்க அப்படின்னா 1352 ரூபா. இருக்க சில்வர் கூட ரேட்டு கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. சில்வர் கூட இப்போ வாங்க முடியாது போல இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன் வருது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உத்தராட்சட்டை போடுவாங்க, அது வந்து சும்மா கயிறில் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி செயினில் வந்து கோர்த்து, வெள்ளி செயினில் கோர்த்து இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வெள்ளி செயின் வந்து போடவே இல்லை, வெறும் கயிறில் தான் இந்த உத்தராட்சத்தை போட்டிருந்தாங்க. சரி இப்போ போட வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என் பையனுக்கு போடுற மாதிரி இப்போ வந்து எடுத்திருக்காங்க. இப்போ எடுத்து பையனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஆசாரிட்டு வந்து கொடுத்து செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் போட்டிருக்காங்க அந்த வெள்ளி. அப்போ வந்து ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமே வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா தான். இது வந்து ஆசாரிட்ட செஞ்சது. அந்த பில்லுலாம் வந்து இல்லை, ஏன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு. நானாக சொல்கிறேன் ஒரு 40 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், அதுவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடையிலலாம் வந்து கிடைக்காது. நம்ம ஆசாரிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னால் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. வெள்ளிக்கு வந்து அவ்வளோக்கா வந்து கடையில் வந்து அவ்வளோ கலெக்ஷன் வந்து இருக்காது இந்த மாதிரிலாம். அதனால் நம்ம நாங்கள் செய்கிற ஆசாரிட்டே சொல்லி இந்த மாதிரி வந்து நாங்கள் செஞ்சது. இந்த மாதிரி யாரும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தவும் இது என்னடா இப்படி புதுசாக இருக்கே அப்படின்னோன்னா, என் பையன் வந்து உத்தராட்சட்டை போட்டுருக்கான், அதிலோட இது போட்டுக்கோ கயிறில் போடலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 1.5 கிராம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த வெள்ளியும் வந்து புதுசாக வந்திருக்கு இந்த அச்சதி இருக்கும்போது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ஏன்னா சேர்த்து வச்ச காசில் வந்து வாங்கணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கணும்னு ஐடியா இல்லை, பட் மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக இருக்கவும் சரி இந்த கோல்டு காயின் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வாங்கணும்.
ஏன்னா இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்மி அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அலௌன்ஸ் பண்ணலை. அதனால சரி எனக்கு ஐடியா கிடையாது. இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேயே 1 கிராம் வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் கசானில் வாங்குறதும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொடுத்துட்டு நம்ம அச்சதி அன்னைக்கு தான் வந்து வாங்கணும். கசானாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் வந்து கொடுத்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். இது வந்து சணல் பேகு, இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிக்கலாம். இந்த 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த இது கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது அதுக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.